வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். எசையா 40:29. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். பூக்கள் இல்லாத பொழுது செடிகள் சோர்ந்து போவது இல்லை. பூத்து குலுங்கும் பொழுது பெருமை கொண்டு ஆணவத்தோடு நிற்பதில்லை. அதற்கு தெரியும் வாழ்க்கை காலங்களின் சுழற்சிக்கு உட்பட்டது என்று. மனிதனின் வலிமையும் உற்சாகமும் பெரும்பாலும் புற காரணிகளை சார்ந்தே அமைகிறது. உயர் பதவி வந்தவுடன் பார்வையில், பேச்சில், நடையில் மாற்றம். கை நிறைய காசு வந்தவுடன் மொத்தத்திலும் மாற்றம். இவை இல்லாது போகும் பொழுது அவன் நிலையே வேறு. வலிமை எழுந்து போவதற்கும் ஊக்கம் குறைந்து போவதற்கும் காரணம் பிரச்சனைகள் அல்ல. காரணம் அவன் எதன் மீது பற்று கொண்டுள்ளானோ அதை பொறுத்தே அமைகிறது. கடவுளால் எல்லாம் முடியும் என்று அறிந்து வைத்திருக்கும் நாம், நம்பும் நாம், என்றாவது நம் வாழ்வில் அதை செயல்படுத்த அனுமதிக்கிறோமா? கடவுளுக்கும் நமக்கும் உள்ள புரிதல் சரியாயிருந்தால் உறவு ஆழமாயிருக்கும். உறவு ஆழமாயிருந்தால் அவருக்கு உண்மையாயிருப்போம். அவரால் மட்டுமே நமது தளர்வில், இயலாமையில் உடனிருக்க முடியும், உதவ முடியும். நிலையற்றவைகளை நம்பி நிலை குலைந்து போக வேண்டாம். நாம ஜெபம். இயேசுவே, என்னை நான் சரியாய் புரிந்து கொள்ள அருள் தாரும். இயேசுவே, என்னை நான் சரியாய் புரிந்து கொள்ள அருள் தாரும். அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அள்ளல் தீர்க்கும் அருமையான மருந்து.
விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அறிந்திடவாரே நல்லாசைகள் பாரி. உயிரை உணவாய் உலக எனக்கு உயிர் தரும் தலைவன், உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. தீர்க்கும் அருமையான மருந்து. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.